அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வியாழக்கிழமை மதுரகவி ஆழ்வானுடைய திருநட்சத்திரம். திரையில் சித்திரை மாதத்திலே வருகின்ற சித்திரை நட்சத்திரம். ஆழ்வார்கள் 12 பேர். அந்த ஆழ்வார்களிலே 11 பேர் ஒரு விதம். ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் தனி விதம். அது என்ன ஒரு விதம் அப்படின்னு சொன்னால், மற்ற ஆழ்வார்களெல்லாம் நம்மாழ்வாராக இருக்கட்டும், திருமழிசை ஆழ்வாராக இருக்கட்டும், எல்லாருமே பகவானை பாடியவர்கள், எம்பெருமானை பாடியவர்கள், ஸ்ரீமன் நாராயணனை பாடியவர்கள். ஆனால் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் இந்த 11 ஆழ்வார்களை விட ஒரு தன்மை மேம்பட்டவர். அவர் பகவானை பாடவில்லை, பகவானை பாடிய நம்மாழ்வாரை பாடினார். இந்த பகவானை பாடுவது என்பது வைஷ்ணவ மரபிலே முதல் நிலை என்பார்கள். அது ராஜகோபுரத்தோடு நிற்கிறது. ஆனால் பகவானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, அவனோட 2 சேர்த்து வைப்பது எது என்று சொன்னால் அது ஆச்சாரியனுடைய கடாட்சம். அதனால் இவர் என்ன சொன்னார், எனக்கு சுவாமியே தெரியாதுன்னுட்டார். தேவுமற்றறியேன், எனக்கு சுவாமி யாருன்ட்டே தெரியாது. ஏதோ எங்கள் ஆழ்வார் இவர் தான் சுவாமின்னுட்டு பாடுறார். கண்ணனும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்பனில் அண்ணி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அவர் உண்ணும் சோறு பருகு நீர் கண் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனேன்னுட்டு கதறி கதறி அழுறார். அவர் அழறதை பார்த்து அவருடைய இயல்பை பார்த்த உடனே எனக்கு அழுக வருது. பகவானை நினைச்சு அவர் அழறார். பகவானை இப்படி பாடுறாரே என்ன எங்கள் ஆழ்வாரை நினைச்சு அவருடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது, கண்ணன் என்கிற நாமத்தை சொன்னால் எனக்கு நாக்கிலே ஊறுகிறதோ இல்லையோ, ஆழ்வார் குறுங்குடி நம்பி அப்படி என்று சொன்னாலே, குருகூர் நம்பி அப்படின்னு சொன்னாலே எனக்கு நாக்கிலே அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேங்கிறார். திருக்கோளூரிலே அவதரித்தவர். சித்திரை மாதம், சித்திரை நவதிருப்பதி. அங்கே பார்த்தாலே பக்கத்தில் திருப்பதிகள் இருக்கும். அந்த தாமிரபரணி ஆறு என்கிறது அவ்வளவு அற்புதமான ஒரு ஆறு. அந்த ஆற்றங்கரையிலே தான் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை நமக்கு காட்டி கொடுத்த மதுரகவி ஆழ்வார், அந்த பிரபந்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்த ஆழ்வார். அதில் இந்த திருக்கோளூர் அப்படிங்கிற ஊரில் ரொம்ப அற்புதமான கோயில். அங்கே இருக்கிற பெருமாளுக்கு வைத்த மாநிதி பெருமாள்னு அர்த்தம். நமக்காகவே எழுந்தருளக்கூடிய பெருமான். நிதி மாநிதி, வைத்த மாநிதி. அந்த பெருமாளே ஒரு நிதி தான். அங்கே அவதாரம் செய்து ஆழ்வானுடைய 4 பிரபந்தங்களையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ஆழ்வானுடைய பெருமையை வானுலகு முழுக்க பரப்பிய அந்த மதுரகவி ஆழ்வார், அவருடைய அவதார நாள் தான் இன்னைக்கு வருது. இந்த மிகப்பெரியவர். அவர் சகல வேதங்களையும் படித்தவர், பிராமணர். அவர் பகவானை பார்க்கணும், பகவானை தரிசிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு திவிதேசமாக போகிறார். வடக்கே போயிட்டார். ஆனால் நீ அங்கெல்லாம் போகாத, உனக்கு பகவானை பார்க்கணும் இல்லையா, அந்த பகவானை காட்டித்தரக்கூடிய ஆழ்வாரை உனக்கு காட்டி தருகிறேன் என்று பகவான் நினைத்து ஒரு நாள் அந்த கங்கை கரையிலே இருக்கின்ற பொழுது அப்படியே ஒரு பேரொளி ஒன்றை வானத்திலே பார்க்கிறார். அந்த பேரொளி எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் தெற்கிலே இருந்து வருகிறது. இதுவரை பார்க்காத பேரொளியாக இருக்கிறதே. நாம் குருவை நினைத்தால் குரு ஒளியாக வந்து நமக்கு வழிகாட்டுவார். குரு என்றாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால், இருட்டை விலக்கி ஒளி காட்டுகின்றவர், இருட்டை விளக்கி ஒளி காட்டுகின்றவர் என்று பொருள். இங்கே குருவாக அந்த வெளிச்சம் வருகின்றது. அந்த குரு இருக்கிற இடத்தை நோக்கி அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறேன். நம்ம நினச்சா பீதக ஆடை பிரானார் பிரம்மகுருவாகி வந்து இவரை பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். நீ என்ன அங்கே போய் பகவானை பார்க்க போறியா, காமிக்கிறவான்னு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டே வருகிறார். கடைசியில் ஆழ்வார் திருநகரி வந்த உடனே அந்த ஒளி நிற்கிறது. இனி அந்த ஒளி தெரியவில்லை. அப்போ இந்த ஊரிலே இருந்துதான் இந்த ஒளி வந்தது. இந்த ஊருக்கு என்ன சிறப்பு என்று விசாரிக்கும் போது, புளிய மரத்தடியிலே 16 வருடங்கள் யாருக்காக காத்திருந்தாரோ அவர் வந்துவிட்டார் என்கிற மலர்ச்சியோடு ஆழ்வார் அமர்ந்திருக்கிறார். ஒரு சின்ன கல்லை எடுத்து அவர் மீதி போட்டு ஒரு வாக்கியத்தை சொல்றார். ஒரே ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம்தான் சகல உபனிஷத் சமாகமம். அந்த வாக்கியத்தின் பதில் ஆழ்வார் 1000 திருமொழியாக விருத்தி கொடுக்கிறார். அதுதான் திருவாய்மொழி. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். செத்தது
இந்த பௌதீகமான உடம்பு இங்கேருந்து தான் நம்ம பிறக்கிறோம். எந்த உடம்பு நம் பிறப்பை தந்ததோ ஒரு நாள் அந்த உடம்பு போய்கிறது. நம்ம பிறந்தோம் இல்லையா, நம்ம இன்னும் ஒரு பிறப்பை தந்து விட்டோம், சில செயல்களை செய்து விட்டோம், நம் உயிர் தாங்கிய உடம்பும் போய்விட்டது. ஆக செத்தது என்கிறது சரீரம், அதில் சிறியது என்கிறது ஜீவாத்மா. பௌதீக உடம்பிலே ஒரு ஜீவாத்மா புகுந்து கொண்டு என்ன காரியம் செய்கிறது என்று சொன்னால் அத்தை தின்று அங்கே கிடக்கும். பரமாத்மாவை உணர்ந்தால் அந்த பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். இல்லை, வினையால் வந்த உடம்பில் புகுந்து கொண்டு அந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஒரு சாணத்திலே ஒரு புழு மாட்டிக்கொண்டால் வெளியே வராமல் எப்படி சிக்கி தவிக்குமோ அப்படி வினையிலே மாட்டிக்கொண்டு தவிக்கும். யாரோ ஒருவர் எடுத்து வெளியே போட்டால் அந்த புழு வெளியே வந்து ஆனந்தத்தை அனுபவிப்பது போல எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெற்றுவிட்டால் அந்த எம்பெருமானை அனுபவித்து கொண்டு அந்த ஜீவாத்மா காலம் கழிக்கும் என்று ரொம்ப அழகா ஒரு வாக்கியத்தை சொல்ற. உடனே இப்படி ஒரு கேள்வி கேட்டா, கேள்வி கேட்டவர் புத்திசாலியா, பதில் சொன்னவர் புத்திசாலியா என்றால் ஞான துருவங்கள் இரண்டும் இணைந்ததாலே நமக்கு ஞான கருவூலமான அந்த திருவாய்மொழி கிடைத்தது. பட்டோலை கொள்கின்றார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று 4 பிரபந்தங்களையும் பட்டோலை கொண்டு இதற்கு நிகரான எதுவுமே இல்லை என்று தான் படித்த அத்தனை வேதங்களையும் ஒப்பு நோக்கி பார்த்துவிட்டு இனி இதை பரப்புவதுதான் தன் வாழ்நாள் பணி என்று அகில உலகமெல்லாம் ஆழ்வாரை கொண்டாடி பரப்புகின்றார். அழகா சொல்றார், இதுவரை அவர் மனதிலே இல்லாத அந்த நிம்மதியானது அந்த திருவாய்மொழியை பட்டோலை கொண்டம் இந்த ஆழ்வானுடைய அருந்தமிழை கேட்டும் அவருக்கு ஏற்படுகிறது. ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் என்று ரொம்ப அழகா மாமனிகள் சொல்லி வைத்தார். அப்படிப்பட்ட அந்த மதுரகவி ஆழ்வானுடைய அந்த திருநட்சத்திர நாளிலே அவருடைய வாழி திருநாமத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சித்திரையில் சித்திரை நாள் சிறக்க வந்தோன் வாழி, திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழி, உத்தர கங்காதீரத்து உயர்தவத்தோன் வாழி, ஒளி கதிரோன் தெற்கு உதிக்க உகந்து வந்தோன் வாழி, பக்தியோடு 11 பாடினான் வாழி, பராங்குசனே பரன் என்று பச்சினான் வாழி, மத்திமமாம் பதப்பொருளை வாழ்வித்தான் வாழி, மதுரகவி திருவடிகள் வாழி வாழி வாழியவே. அந்த அற்புதமான அந்த வாழி திருநாமத்தை பாடி அந்த ஆழ்வாரை நினைப்போம். ஆழ்வார் நம்மாழ்வாரை நமக்கு காட்டித் தருவார். அந்த நம்மாழ்வார் அந்த எம்பெருமானாகிய நம்பெருமானை நமக்கு காட்டித் தருவார். அதற்கு ஏற்ற நாள்தான் இந்த சித்திரையில் சித்திரை வியாழக்கிழமை மதுரகவி ஆழ்வானுடைய திருநட்சத்திர நன்னாள்.